Praise the Lord. Hallelujah. இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மை கிருபையாக இணைத்திருக்கிறார். இந்த ஞாயிறு ஆராதனை வேளையில் ஆண்டவர் நம்மோடு பேச வேண்டும். நாம் ஆண்டவரோடு இணைந்து ஆராதிக்க வேண்டும். கர்த்தருடைய பிரசன்னத்தில் நாம் தங்கி இருந்து கர்த்தரை ஆராதிக்கும் இது ஒரு நாள். இந்த நாள் ஞாயிறு கர்த்தருக்காக பிரித்து வைக்கப்பட்ட ஒரு நாள். ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நன்றி ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி, உம்மை துதிக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் எங்களை காத்து வழிநடத்தி வந்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய வழிநடத்தல் இருந்தது, அதற்காக நன்றி. எல்லாம் சரியாக எங்களுக்கு அமைத்து தந்தீரே, அதற்காக நன்றி. எல்லாம் சரிதாக கர்த்தாவே, சரிதாக எல்லாமே எல்லாம் உம்முடைய பர்ஃபெக்டாக அப்பா நீர் அமைத்து தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, எல்லாம் உம்முடைய கிருபை தானப்பா. சுகவீனம் பலவீனமாய் இருந்தவர்களுக்கு அப்பா ஆறுதலை தந்திருக்கீங்க. சுகவீனம் பலவீனத்தை நீக்கியிருக்கீங்க, அதற்காக நன்றி. இந்த நாளில் கூட கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே தேவரீர் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. கடந்த வாரத்தில் கர்த்தாவே தேவரீர் அப்பா நீர் எங்களை காத்து வழிநடத்தி வந்ததுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம். இந்த வாரம் கர்த்தாவே தேவரீர் முழுதுமாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த முதல் நாளிலே கர்த்தாவே உம்முடைய பாதத்திற்கு வருகிறோம் ஆண்டவரே. அப்பா தேவரீர் நீர் கர்த்தாவே அப்பா எங்களை வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் அப்பா உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். எங்கள் குடும்பம், எங்கள் வேலை கர்த்தாவே தேவரே, எங்கள் ஊழியங்கள் அப்பா, எங்கள் சுகம் பலம் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க தேவரே. இந்த ஞாயிறு ஆராதனை முழுதுமாக எங்களோடு இருந்து எங்களை கற்றுத்தாங்க, போதித்தரலுங்க. உம்முடைய பிரசன்னத்துக்குள்ள இருந்து நாங்கள் அப்பா ஆராதித்து துதித்து போற்ற நீர் கிருபைத்தாங்க தேவரே. வழி நடத்தி பலப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமையா உம்முடைய வல்ல நாமத்துக்கு ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord. கர்த்தரை துதிப்பது நம்முடைய கடமை, கர்த்தரை ஆராதிப்பது நம்முடைய கடமை. அதாவது முதல் பாடல் துதித்து பாடிட பாத்திரமே என்ற ஒரு பாடல். பழைய பாடல் தான், ஆனால் எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். ஹல்லேலூயா. துதித்து பாடிட பாத்திரரே, துங்கவனேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரரே, துங்கவனேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனே, ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும்,
அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கேதனா சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடம் ஆனத ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நான், விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரரே, துங்கவனேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரரே, துங்கவனேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயரே அமாய் சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிப்போம். கொஞ்ச நேரம் எழுந்து நின்று துதிப்போம். கர்த்தரை துதிப்போம். கர்த்தரை துதிப்பதுதான் நம்முடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய லட்சியமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பரலோகத்தில் பாருங்க. ஹல்லேலூயா. துதிப்பதுதான் ஒரே காரியமாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தில் நீங்க எங்க படிச்சாலும் சரி, பரலோகம் என்று சொல்லும் பொழுது எழுதப்பட்டிருக்கிற ஒரு காரியம்
தேவ தூதர்கள் அவரை எந்நாளும் பரிசுத்தர் 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 என்று துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நம்மை பற்றி எழுதும்போது கூட பரலோகத்தில் இருக்கும் பொழுது நாம் கர்த்தரை குருத்தொலை ஏந்தியவர்களாக ஹல்லேலூயா ஓசன்னா கர்த்தரை துதிக்க நாம் அழைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அங்கு இருந்த 24 மூப்பர்களும் சரி, 4 மிருக ஜீவன்களும் இருந்தாலும் சரி, மைட்டி ஆர்க்ஏஞ்சல்ஸ் இருந்தாலும் சரி, கேருபின்கள் இருந்தாலும் சரி, சேராபின்கள் இருந்தாலும் சரி, எல்லாம் கர்த்தரையே துதித்து போற்றினார்கள், வணங்கினார்கள். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இதுதான் பரலோகத்தில் இருக்கும் ஒரே சீன். நம்ம பார்த்திருக்கும் ஒரு சீன், பரலோகத்தில் இருக்கும் காட்சி இதுதான். ஹல்லேலூயா. பரலோகம் செல்ல வேண்டுமா? பரலோகத்தின் ஆட்களா நாம்? Are we the citizens of heaven? அப்பொழுது நாம் துதிக்க தயங்கவே கூடாது. கர்த்தரை எந்நாளும் துதிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை முழுதுமாக ஒரு துதியின் காரியமாக, ஒரு துதியின் பொருளாக, a sacrifice of praise. Our life has to be a sacrifice of praise. Hallelujah. கர்த்தருக்கு ஒரு ஆராதனையாக நாம் இருக்க வேண்டும் வாழ்க்கை. Hallelujah. கர்த்தர் நமக்கு செய்யும் காரியங்களை நினைத்து பாருங்கள். What he has done in your life. Hallelujah. உங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கும் காரியங்களை பாருங்கள். உருவாக்கி கொண்டிருக்கிறார். தகுதியில்லாத நம்மை ஹல்லேலூயா ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மையே போற்றுகிறோம் ஆண்டவரே. கர்த்தரே துதியுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே துதியுங்கள். ஹல்லேலூயா. எல்லா துதி கன மகிமை யாவும் கர்த்தரே ஏறெடுக்கும். கர்த்தருக்கே ஏறெடுங்கள். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah. Rabba rabba darama shandara kabari karabada. Hallelujah. கர்த்தரே ஒருவர், ஆண்டவரே ஒருவர். Hallelujah. அவரை துதியுங்கள். Hallelujah. ஆண்டவர் யெகோவா தேவன் ஒருவரே, யாவே ஒருவரே, யாவே என்ற ஆண்டவர் ஒருவரே. Hallelujah. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. யேசுவா என்னும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே, தேவகுமாரன் அவர் ஒருவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் பரலோகத்தில் அலங்கார வாசலினாலே பிரவேசிக்க நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய அலங்கார வாசலிலே கர்த்தரை நோக்கி பார்க்க. ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி, நன்றி. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே
வெற்றியை தந்திடுவே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. Yes, Lord Jesus. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயமை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், ஆமென், அன்பு கூற வந்தோம். Yes, Lord. யெகோவா தேவனையே. Jesus, Jesus. தொழுதிட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மைகள் செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. துதி கன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதி கன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தி அடைப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழு
வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மையே ஆராதிக்க வந்தோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஓ ஹல்லேலூயா, ஜீசஸ் லார்ட். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். அப்பா உம்மை துதிக்க, உம்மை போற்ற கர்த்தாவே தேவரீர். அப்பா உம்மையே துதிக்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில கூட கர்த்தாவே, இந்த ஆராதனை வேளையில ஆண்டவரே உம்மையை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்தர், நீர் எல்லாவற்றுக்கும் பாத்திரர். அப்பா தேவரீர், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. அப்பா ஒன்றும் இல்லாத எங்களை உயர்த்தி வைத்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருக்கிற எங்கள் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இன்றைக்கு கூட நான் யோசித்து நமக்கு என்ன தாளந்து இருக்கிறது? எல்லாருக்கும், என்னை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் ஏராளமான தாளந்து இருக்கிறது. நமக்கு ஒன்றும் தாளந்து இல்லையே. ஆனாலும் கர்த்தர் அதிகமான தாளந்துகளை வைத்திருக்கிறவர்களிடத்தில் போகவில்லை. தாளந்தே இல்லாத ஒரு மனிதனிடத்தில் வருகிறாரே என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்களா, ஒன்றுமே இல்லை என்னிடத்தில் தாளந்தே இல்லை? ஹல்லேலூயா. கர்த்தர் உடைந்து போன இருதயத்தையும் நொறுங்கி போன இருதயத்தையும் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதை தான் விரும்புகிறார் ஆண்டவர். வசனத்தில் அதுதான் சொல்கிறார், உன்னுடைய பலிகளும் உன்னுடைய ஆடுகளும் எனக்கு அவசியம் இல்லை, உன்னுடைய உடைந்து போன இருதயமும் நொறுங்கி போன ஆவியும் ஆண்டவருக்கு வேண்டும் என்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தாழ்மையுள்ள ஒரு ஆத்துமாவை, தாழ்மையுள்ள ஒரு ஆவியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இம்மட்டுமாக எங்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இம்மட்டுமாக கர்த்தாவே தேவரீர் எங்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றி ஆண்டவரே.
மையே துதிக்கிறோம் கத்தாவே. தேவரீர் அப்பா கத்தாவே, அன்றைக்கு இஸ்ரவேலர்களை நீர் வழிநடத்தி வந்தீர். ஹல்லேலூயா. இஸ்ரவேலர்களை நீர் வழிநடத்தி வந்தீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா அதே போல எங்களையும் கத்தாவே தேவரீர் அப்பா நீர் நடத்துவதற்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் கத்தாவே தேவரீர் அப்பா எங்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரிக்கிறோம் ஜீசஸ் லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உம்மையே கத்தாவே தேவரீர் துதிக்கிறோம், போற்றுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜீசஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே போற்றுகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மையே துதிக்கிறோம் கத்தாவே. இது எல்லாவற்றிலும் எல்லாமா இருக்கிற எங்கள் ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறோம் கத்தாவே. நீர் ஒருவரே எங்கள் ஆண்டவர், இரட்சகர், மீட்பராய் இருக்கிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு போதுமையா கத்தாவே. தேவரீர் உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு போதுமையா அப்பா. உம்முடைய பிரசன்னத்தினால் நாங்கள் அப்பா கத்தாவே தேவரீர் அப்பா கத்தாவே நடக்க விரும்புகிறோம் ஆண்டவர். உம்முடைய பிரசன்னத்திலே அப்பா தேவரீர். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கத்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. ஹல்லேலூயா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம் அன்பன்றே உம் அன்பன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகனே, கரம் பிடித்த நாயகனே,
தேவ பிரசன்னம், 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 தேவ பிரசன்னம். ஆட்கொண்ட அதிசயமே, ஆட்கொண்ட அதிசயமே, ஆறுதலே அடைக்கலமே, ஆறுதலே அடைக்கலமே, பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், 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 தேவ பிரசன்னம். Hallelujah, praise the Lord. நன்றி ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்தர் அப்பா நீர். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்நாளெல்லாம் ஒரே ஆண்டவர், அந்த ஆண்டவரை நீங்கள் துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா காரணம் இருக்கிறது துதிக்க. ஏன்? காலையில சபைக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காலையில சபைக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை சுகத்தோடும் பலத்தோடும் எழுந்திருக்க சுகத்தையும் பலத்தையும் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நிறைய பேர் இன்றைக்கு காலையில கூட எழுந்துக்கவே இல்லை. ஆனால் ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் தந்து சுகத்தோடும் பலத்தோடும் பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை வழி நடத்தும் ஆண்டவராய் இருக்கிறார். தேவ பிரசன்னத்தில் நாம் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. துதிக்க காரணம், எல்லா காரணங்களும் இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கர்த்தரை துதிக்க வேண்டும் என்றால் எல்லா காரணங்களும், ஹல்லேலூயா, நாம் சாப்பிடுவதிலிருந்து ஒவ்வொரு மூச்சு விடும் வரை கர்த்தர் தான் காரணம். ஹல்லேலூயா. ஆண்டவரின் சித்தம் வாழ்க்கையில நிறைவேறுகிறது. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்த்து துதியுங்கள். ஹல்லேலூயா. நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. Give thanks to God. Give thanks to God. Hallelujah. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். Give thanks to God. Say hallelujah. Praise God. We praise you Lord. Hallelujah. நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். எங்கள் வாழ்க்கையில செய்யும் காரியங்களுக்காக நன்றி. நீர் எவ்வளவாய் பெரியவராய் இருக்கிறீர் அப்பா. கிரியேட்டர். You are the creator. Hallelujah. உலகத்தை உண்டாக்கினவர் நீர்தான் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஜீவனுள்ள ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. மகா பரிசுத்த ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. praise God. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே ஆண்டவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நீர் ஒருவரே ஆண்டவர். உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஜீவனுள்ள ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா பிதாவே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் எங்கள் தந்தையாய் இருக்கிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்கள் தந்தையாய் இருக்கிறீர், நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருக்கிற எங்கள் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா தேவரீர் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உம்மையே துதிக்கிறோம். இந்த Father's Day, hallelujah, we look up to you on this Father's Day, Lord Jesus, அப்பா, because you are our Father, Heavenly Father. பரலோக தேவனே, நீங்கள் தான் எங்கள் ஒரே தகப்பனாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை வழி நடத்தும் தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். தகப்பனே அப்பா உம்மை துதிக்கிறோம். பிதாவே அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. பரலோகத்தின் தேவனே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா.
அப்பா கர்த்தாவே இந்த நேரத்தில் கூட அப்பா கர்த்தாவே தேவரீர் உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஒரு தந்தை இருதயத்தோடு கர்த்தாவே நீர் எங்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு தந்தை இருதயத்தோடு கர்த்தாவே அப்பா கர்த்தாவே எங்களை தேற்றி வழிநடத்தி வருகிறீர். தாயை போல கர்த்தாவே, தந்தையை போல கர்த்தாவே தேவரீர் எங்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கை பொழுதென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறுத்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், என் தருவேன் என்றீர். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேசம், தந்தை போல நேசம், ஒரு தோழம் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. தாய் போல பாசம், ஒரு தந்தை போல நேசம், ஒரு தோழம் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை, உம்மை போல
ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா, தாய் போலும் தந்தை போலும் நடத்தி வருகிற எங்கள் ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு தாய் போல கர்த்தாவே தேவரீர் எங்களை தேற்றி நடத்துகிறீரே, அதற்காக நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, எங்கள் தந்தையே, பிதாவே, பரலோக தேவனே, அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூட புத்திர சுயாரத்தை எங்களுக்கு தந்தவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில் கூட எங்கள் தந்தை நீர்தான் ஆண்டவரே. இந்த உலகத்துல எங்களுக்கு ஒரு அப்பாவை கொடுத்தீங்க. நன்றி ஆண்டவரே. அவர் வாழ்ந்தார், எங்களோடு இருந்தார். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆனா மெய்யான தகப்பன் நீர்தான் ஆண்டவரே. மெய்யான அப்பா நீங்க தான் ஆண்டவரே. மெய்யான தகப்பன் எங்கள் ஆண்டவர் பிதாவே, பரலோகத்தில் இருக்கும் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனே, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த ஆராதனை வேலை முழுதுமாக என்னோடு இருந்ததற்காக, எங்களோடு இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. தேவரீர் அப்பா, உம்முடைய பலத்தினாலும் உம்முடைய கிருபினாலும் எங்களை நடத்தி வந்ததற்காக நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே தேவரீர் சுகுவீனம் பலவீனமாய் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா வியாதிகள், எல்லா சுகவீனங்கள், எல்லா பலவீனங்கள், எல்லா கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் கர்த்தாவே இந்த நேரத்தில். ஹல்லேலூயா. கர்த்தாவே, எங்களுக்கு எதிராக, ஊழியத்திற்கு எதிராக, சபைக்கு எதிராக, எங்கள் குடும்பங்களுக்கு எதிராக இருக்கும் பிசாசின் வல்லமைகளை அடித்து நொறுக்குகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே அப்பா அதை எல்லாவற்றையும் கர்த்தா நீர் உடைத்து போடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்முடைய வல்லமையில நாமத்தினால ஜெபிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா ஃபினான்ஷியல் கட்டுகள், எல்லா ஃபினான்ஷியல் ப்ராப்ளங்கள், குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கும் எல்லா கட்டுகளையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினால உடைத்து போடுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். நீர் ஒருவரே எங்கள் ஆண்டவராய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருக்கிற எங்கள் ஆண்டவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே தேவரீர் அப்பா, எங்களுக்கு கர்த்தாவே தேவரீர் எங்களை வழி நடத்துங்க. இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே, உம்முடைய கர்த்தாவே வார்த்தையை பெற்றுக்கொள்ள கர்த்தாவே தேவரீர் அப்பா நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். அடையானை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே தேவரீர் அப்பா, நீர் எடுத்து பயன்படுத்துங்க. இதோ கர்த்தாவே தேவரீர் எங்களுக்கு உம்முடைய செய்தியை கொடுங்க. ஆவிக்குரிய செய்தியை தாங்க, வழிநடத்தி பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Praise God. Hallelujah. Praise the Lord. So, நம்ம இந்த மாதத்தில் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாதர்ஸ் டே. ஸோ ஆல் த ஃபாதர்ஸ் ஹூ ஆர், யாரெல்லாம் இன்றைக்கு நம்மோட ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்க அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி. பாருங்க, நாம் பார்த்து கொண்டிருக்கும் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாம் பார்த்து கொண்டிருக்கும் செய்தி காட் ஆஃப் ரெஸ்டரேஷன் அண்ட் பீஸ். கர்த்தர் சீரமைக்கிறோம், சமாதானத்தை தருகிற ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் பார்த்த வசனம் என்ன? மீகா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மீகா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்த வசனத்தில் பார்த்தோம் என்றால் கர்த்தர் சொல்வது இதுதான். ஆண்டவர் சொல்வது, உனக்கு ஒரு திராட்சை தோட்டத்தை நான் தருகிறேன், உனக்கே சொந்தமான ஒரு அத்தி மரத்தை நான் கொடுக்கிறேன்,
நீ யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்கிறார். படிங்க. அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. பாருங்க, ஆண்டவர் இதுதான் சொல்கிறார் ஒவ்வொரு வாட்டியும். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு ரெஸ்டரேஷன் அண்ட் பீஸ். ஆண்டவர் சீரமைத்து சரி செய்து நமக்கு பழைய இழந்து போன காரியங்களோ பழைய காரியங்களோ எல்லாம் சரி செய்து அதை நேர்த்தியாக நமக்கு மறுபடியும் தருகிறார் என்பதுதான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. போன வாரம் நாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கடைசியாக முடித்த ஒரு வசனத்திலிருந்து தான் இந்த வாரத்தில் நாம் ஆரம்பிக்க போகிறோம். எது என்றால் ஸ்பிரிச்சுவல் அலைன்மெண்ட், ஸ்பிரிச்சுவல் ரெஸ்டரேஷன், ஆவிக்குரிய சீர்படுத்துதல். அதுதான் ரொம்ப அவசியமானது. நீங்கள் பொன்னோ பொருளோ வைத்திருக்கலாம், பொன்னையும் பொருளையும் வைத்திருக்கலாம், செல்வாக்கை வைத்திருக்கலாம், வீட்டை வைத்திருக்கலாம், நிறைய காரியங்களை நீங்கள் வைத்திருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய சீர்படுத்துதல் இல்லை என்றால், ஆவிக்குரிய ரெஸ்டரேஷன் வாழ்க்கையில் இல்லை என்றால் நாம் வாழ்வது பிரயோஜனமில்லாத ஒரு வாழ்க்கை. அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம் ஆவிக்குரிய வாழ்க்கையை ரெஸ்டோர், மறுபடியும் புதுப்பித்து நம்மை உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நாம் பார்த்து கொண்டிருக்கும் அதிகாரம் எதுனா, எசேக்கியேலின் புத்தகத்தில் பார்த்து கொண்டிருந்தோம். அந்த அதிகாரத்தில் 37ஆம் அதிகாரத்தை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். எசேக்கியேலின் புத்தகம் 37ஆம் அதிகாரம். இதில் ஒரு காட்சியை ஆண்டவர் காட்டுகிறார். என்ன காட்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உலர்ந்து போன எலும்புகள், ட்ரை போன்ஸ், ரைட்? எலும்புகள் விழுந்திருக்கிறது. அந்த எலும்புகள் ஒரு பள்ளத்தாக்கு முழுதுமாக வெறுமே எலும்புகளாக இருக்கிறது. இந்த காட்சியை தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் காட்டுகிறார். அப்போ ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு இதை காட்டும் பொழுது ஒரு காரணத்திற்காக காட்டுகிறார். என்ன காரணம் என்று சொன்னால், அங்கே இருந்த ஜனங்கள், தன்னுடைய ஜனங்கள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தார்கள். they did not have hope. நம்பிக்கை இல்லாமல் கர்த்தர் எங்களை கைவிட்டு விட்டார், இனிமேல் நடக்காது, இனிமேல் இது சாத்தியம் இல்லை என்று ஆண்டவர் என்ன செய்தார்? ஹல்லேலூயா. ஆண்டவரை பற்றி யோசித்து கொண்டு நம்முடைய ஜனங்கள் நம்பிக்கையை இழந்து விட்டார்கள். நம்பிக்கையை இழந்த சூழ்நிலையில் நாம் யாராவது இருக்கிறோம் என்றால் கர்த்தர் சொல்வது இதுதான். ஹல்லேலூயா. ஒரு 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 வேலி ஃபுல்லாக, ஒரு பள்ளத்தாக்கு ஃபுல்லாக உலர்ந்த எலும்புகளை காட்டுகிறார். காட்டி என்ன சொல்றாரு? படிங்க. 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் நடுவில் நிறுத்தி, ஆமா, என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. ஆமா, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. ஆமா, உலர்ந்த எலும்புகளாக, ரொம்ப காய்ந்து போன, இதை எதற்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியமாக ஒரு காட்சி ஆண்டவர் கொடுக்கிறார். நம் வாழ்க்கையில் கூட நிறைய பேர் யோசிக்கிறோம், இதற்கு மேல் என்ன நடக்க வேண்டும்? நம் வாழ்க்கையில் இதற்கு மேல் நடக்க வேண்டியது எதுவுமே இல்லையே, இதற்கு மேல் ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டுமா? எல்லாம் போய்விட்டது. இஸ்ரவேலர்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள். கர்த்தர் எங்களை கைவிட்டார், அவர் இனிமேல் நாங்கள் எல்லாம் மரித்து போய் we will go to our graves, நாங்கள் எங்கள் பள்ளங்களில் நாங்கள் இறந்து போகிறோம் என்று அந்த ஜனங்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். இதுதான் சூழ்நிலை. ஹல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்வது இதுதான். எசேக்கியேல் மூலமாக சொல்கிறார், நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? படிங்க அந்த வசனத்தை, 3ஆம் வசனம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். இந்த எலும்புகள் உயிர் அடையுமா? ஹல்லேலூயா. எலும்புகள் உயிர் அடையுமா? கேன் த போன்ஸ் லிவ் என்று கேட்கிறார். ஹல்லேலூயா. இறந்து போன ஒரு சரீரத்தை பார்த்து ஆண்டவர் கேட்கவில்லை, இவர் உயிரோடு எழுவானா என்று ஆண்டவர் கேட்கவில்லை.
உலர்ந்த எலும்புகளாக, காய்ந்து போன எலும்புகளாக, அதில் எதுவுமே இல்லாமல், சதை தசை எதுவுமே, ஸ்கின் தோல் எதுவுமே இல்லாமல் இருந்த எலும்புகளை பார்த்து ஆண்டவர் கேட்ட கேள்வி, மகனே இந்த எலும்புகள் உயிரோடு எழுந்து கொள்ளுமா என்று. ஹல்லேலூயா. சூழ்நிலை எப்படி வேண்டாலும் நம் வாழ்க்கையில் இருக்கலாம், படுமோசமாக கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்வது இதுதான், உனக்கு விசுவாசம் இருக்கிறதா என்று கேட்கிறார். என் மேல் உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா என்று கேட்கிறார். எந்த சூழ்நிலை, இறந்து போன சூழ்நிலை இல்லை, இறந்து போய் மரித்து அது அந்த சரீரம் இல்லாமல் போய் காய்ந்து போன எலும்புகளாக எந்த ஒரு பிரயோஜனம், அங்கே இருந்த கழுகுகள் கூட அந்த எலும்புகளுக்காக வராது. ஹல்லேலூயா. கழுகுகள் கூட ஏதாவது சரீரம் இருக்குமா என்று நம்பிக்கையே இல்லாத எலும்புகளை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், உயிரோடு எழுந்து கொள்ளும். அப்பொழுது எசேக்கியேல் வரும் ஆண்டவரே என்று சொல்லவில்லை, எனக்கு தெரியாது ஆண்டவரே என்று சொல்லவில்லை. 2 பதில் எசேக்கியேல் சொல்லவில்லை. நான் இருந்திருந்தால் நான் யோசித்து பார்த்தேன் அந்த சூழ்நிலை, நான் இருந்தால் என்ன சொல்லியிருப்பேன் பதில். நான் இந்த 2 பதிலில் ஏதாவது ஒரு பதில் சொல்லியிருப்பேன் எனக்கு தோணுச்சு. என்ன அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருப்பேன். ஆண்டவரே எனக்கு தெரியாது. இல்லை, நான் இன்னொன்று என்ன சொல்லியிருப்பேன், ஆண்டவரே நீங்கள் நினச்சா இதை உயிரோடு எழுப்ப முடியும் என்று நான் சொல்லியிருப்பேன். இது 2 தான் நான் சொல்லியிருப்பேன். ஆனால் அப்பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன், ஹல்லேலூயா, ஆண்டவர் அவனை பார்த்து கேட்ட கேள்வியை அவன் பதில் கொடுத்தது என்ன சொல்கிறான் பாருங்க, படிங்க. அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர் என்றேன். கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர். ஆமா, காட் யூ ஒன்லி நோ அப்படின்ற பாருங்க, எவ்வளவு ஒரு கிரேட் இருக்கு. கர்த்தாவே உமக்கு தான் தெரியும், நான் அறியேன் என்கிறார். அப்போ பாருங்க, காட் நோஸ் என்பதை அவன் புரிந்து கொண்டான். இது ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கை, ரைட்? அந்த மைக் கொடுங்க, ஒருவேளை இந்த மைக் ப்ராப்ளம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். காட் நோஸ், ஹல்லேலூயா, காட் நோஸ் என்று அவன் புரிந்து கொண்டான், ரைட்டா? எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா இந்த மைக்லேயும் பிரச்சனை இருக்குது போல இருக்குது, இல்லை வேறு ஏதோ இடத்துல பிரச்சனை இருக்குது. சரி, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரைட், எதுவும் பண்ண வேண்டாம், போட்டோம். கர்த்தருக்கு தெரியும், ஹல்லேலூயா, காட் நோஸ் என்று அவன் சொல்கிறான். இதில் என்ன விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவருக்கு தெரியும் என்பது இவனுக்கு தெரிந்திருக்கு. இப்போ நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், அதோடு விட்டு விடுகிறோம். ஆண்டவர்கிட்ட போராடி ஜெபிக்கிறோம், அதோடு விட்டு விடுகிறோம். ஆனால் இந்த பதில் என்ன குறிக்கிறது என்றால், எசேக்கியேலுக்கு நன்றாக தெரியுது, ஆண்டவருக்கு மட்டும்தான் இந்த விஷயம் நன்றாக தெரிந்திருக்கிறது என்பதால் இந்த பதிலை சொல்கிறான், ஆண்டவரே உமக்கு மட்டும்தான் தெரியும் என்று. அப்போ நம்ம ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது, ஆண்டவர் சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும், உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. என்ன நடக்கும், இனிமேல் என்ன நடக்க போகிறது என்பது ஆண்டவருக்கு தெரியும். நமக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கிறது என்பது நமக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் அறிவார் என்ற இருதயம் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அறிவார் என்ற, அதுதான் பெரிதான காரியம். We should understand that God knows. கர்த்தருக்கு எல்லா ஞானமும் அறிவும் இருக்கிறது. இனிமேல் என்ன நடக்கப் போகிறது என்பதை ஆண்டவர் அறிவார். ஹல்லேலூயா. அது ஏன் அப்படின்னா, அதுதான் நம் வாழ்க்கையில் விசுவாசத்தை வளர்க்கும். எனக்கு தெரியும் என்று நீங்கள் நினைத்தால் விசுவாசத்தை வளர்க்காது. எனக்கு தெரியாது என்று நினைத்தாலும் விசுவாசத்தை வளர்க்காது. கர்த்தருக்கு தெரியும் என்று சொன்னால்தான் நம் விசுவாசம் வளரும். ஏனென்றால், நான் எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் என் ஆண்டவர், என் தகப்பன், என் பிதாவானவர், அவருக்கு என்னை பற்றி நன்றாக தெரியும் என்பது. ஹல்லேலூயா. பாருங்க, வசனங்கள் படிங்க. 1 யோவான் 1 அதிகாரம்
1 யோவான் 1ஆம் அதிகாரம், 1 யோவான்ல யோவான் 1ஆம் அதிகாரம், 1 யோவான்ல யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரை படிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆண்டவர் என்ன கேட்கிறார்? இந்த எலும்புகள் உயிரோடு வருமா என்று கேட்கும் பொழுது வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அதுக்கப்புறம் அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. பாருங்க, எல்லா ஜீவனும் எல்லா சிருஷ்டியும் எல்லாமே கர்த்தரால், கர்த்தருடைய வார்த்தையால் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட் எவ்ரிதிங் வாஸ் கிரியேட்டட். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த உலர்ந்த எலும்புகள் உயிரோடு வர வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை அவசியமாக இருக்கிறது. ஏன் சபையில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம்? ஏன் பைபிளை படிங்கன்னு சொல்கிறோம்? ஏன் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை வைத்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்கிறோம்? உலர்ந்த எலும்புகள், செத்து போன எலும்புகள் எழ வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தை அவசியமாக இருக்கிறது. காட்ஸ் வேர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். அதில் ஜீவன் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை தான் எல்லாவற்றையும் உருவாக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்கள், உருவாக்கும் சக்தி, உருவாக்கும் பலன், உருவாக்கும் அந்த ஜீவன் எதற்குள் இருக்கிறது? ஆண்டவருடைய வார்த்தைக்குள் இருக்கிறது. அந்த வார்த்தை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப வார்த்தை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. வார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்றால் இன்றைக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் ஜனங்களுக்கு, எந்த ஒரு ஹோப்பே இல்லாமல் இருக்கும் ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை தான் ஒரே நம்பிக்கை. அந்த நம்பிக்கை ஏன் கர்த்தருடைய வார்த்தை தான் நம்பிக்கை என்றால் அதற்கு உருவாக்கும் சக்தி இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சிருஷ்டிக்கும் சக்தி இருக்கிறது. Hallelujah. There is power in the word of God because the word of God is Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அந்த வார்த்தையாக இருக்கிறார். Hallelujah. பாருங்க, அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லாமல் எந்த வார்த்தையும் எந்த காரியமும் உருவாகவில்லை. ரைட்டா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வசனங்களில் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? வசனத்தில் சிருஷ்டிப்பே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தான். பிதாவானவர் சொல்வது இதுதான், எல்லா சிருஷ்டிப்பும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தான். ஃபார் த சன் எவ்ரிதிங் வாஸ் கிரியேட்டட். அவருக்கு தான் எல்லாமே உண்டாக்கப்பட்டது என்று வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, வித்தவுட் ஜீசஸ் கிரைஸ்ட், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஜீவன் இருக்கிறதா? இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஜீவன் இருக்கிறதா நம் வாழ்க்கையில்? கண்டிப்பாக கிடையாது. அப்போ நாம் பற்றிக்கொண்டு வாழ வேண்டிய ஒரு வார்த்தை, ஒரு நாமம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஹல்லேலூயா. ஏனென்றால் நான் ரீசெண்டாக ஒரு ஜெகோவா விட்னஸ் பர்சனை வந்து சந்தித்தேன். அவர்கிட்ட பேசின்னு இருக்கும்பொழுது அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுள் என்று ஏற்றுக்கொள்வதில்லை. நான் அடுத்த இன்னொரு நாள் அவர்கிட்ட பேசணும்னு யோசித்துன்னு இருக்கேன். அவர்கிட்ட ஒரு வாட்டி பேசும்பொழுது நான் ஜெகோவா விட்னஸ் அப்படின்னாரு. உங்களுக்கு வசனம்லாம் அனுப்பட்டுமா, மெசேஜெல்லாம் அனுப்பட்டுமான்னாரு. அனுப்புங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்க்குறேன், நீங்கள் என்ன அனுப்புகிறீங்க பார்க்குறேன், ஒன்றும் அனுப்புகிறேன். நான் எதுவும் அவரை தடை செய்யவில்லை. ஏனென்றால் நான் பேசும்பொழுது அவர் கேட்கணும்ல, அதனால் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர்களிடத்தில் இருக்கும் ஒரே பிரச்சனை என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு கடவுள், தேவகுமாரன் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார். எவ்வளவு ஒரு தவறான ஒரு உபதேசம், தவறான உபதேசம். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையில் தொடாது. ஏதாவது தொட்டினே இருந்தேன்னா டொக்கு சாட்டு வந்து தொடாது. கர்த்தருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா.
கர்த்தருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. அதனால் ஆண்டவர் உலர்ந்த எலும்புகளை உயிரோடு எழுப்ப முடியும் என்கிறார். ஹல்லேலூயா. படிங்க. இப்போ என்ன 4ஆம் வசனத்தை படிங்க. எசேக்கியேல் 37:4. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். பாருங்க, இந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லு, தீர்க்க தரிசனம் சொல்லு என்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் எவ்வளவோ காரியங்களே சொல்லியிருக்கலாம். கரெக்டா இல்லையா? ஒரு எண்ணெய் பாட்டில் கொடுத்து போய் அந்த உலர்ந்த எலும்புக்கு மேல் தெளிச்சிட்டு வான்னு சொல்லியிருக்கலாமா இல்லையா? ஜெப எண்ணெயை கொடுத்து தெளிச்சிட்டு வான்னு சொல்லியிருக்கலாம். இல்லை ஒரு தண்ணீரை கொடுத்து தண்ணீர் தெளிச்சிட்டு வான்னு சொல்லியிருக்கலாம். இல்லை ரத்தத்தை தெளிச்சிட்டு வான்னு சொல்லியிருக்கலாம். எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் தீர்க்கதரிசியை பார்த்து இந்த எலும்புகளுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லு என்கிறார். அப்போ கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் ஜீவனை கொடுக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்கதரிசியை அனுப்பும் பொழுது அவர் சொன்ன ஒரே காரியம், தீர்க்க தரிசனம் சொல்லு என்று. அப்போ இந்த நாளில் தீர்க்கதரிசிகளுக்கு எதிராக நான் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் தீர்க்கதரிசிகள் என்று இருக்கிறார்கள். ஏராளமான ஜனங்கள் தீர்க்கதரிசி, ப்ராஃபிட் இவர், ப்ராஃபிட் அவர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக நான் இல்லை. ஏன் இந்த சத்தம் வருதுன்னு தெரியல, ஆனால் அந்த சத்தம் வந்து கொண்டே இருக்கிறது. எங்கேருந்து வருதுன்னு தெரியல. ரைட். ஸோ தீர்க்கதரிசிகளுக்கு எதிராக நான் இல்லை. ஆனால் ஆண்டவர் தீர்க்க தரிசனங்களை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார். உண்மையான தீர்க்கதரிசிகளை கண்டுபிடித்து அவர்களிடத்தில் வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு தீர்க்க தரிசனம் எப்படி ஆகிவிட்டது? இன்றைக்கு தீர்க்க தரிசனம் குறி சொல்வதை போல ஆகிவிட்டது. அது தவறு. ரைட்டா? ஏதாவது ஒன்று தெரியணும். கல்யாணம், எங்கள் வீட்டில் கல்யாணம், என்ன ஒரே கஷ்டமாக இருக்குது, நம்ம வீட்டில் என்ன பிரச்சனைன்னு தெரியல, வாங்க அவர் தீர்க்கதரிசி இருக்கிறார், அவர் வீட்டுக்கு போவோம். அவர்கிட்ட போனால் அவர் கொஞ்ச நேரம் நம்ம முகத்தை பார்த்துனே இருக்கிறாரு. பார்த்த பிறகு தெளிவான ஒரு காரியத்தை சொல்கிறாரு. நீங்கள் பீச்சில் இருக்கிற அந்த 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 குச்சி வச்சு பண்ணுறாங்களே, அந்த ஒரு கோலை வச்சுக்கின்னு சில லேடிஸ் இருப்பாங்க பீச்சில், சில ஆட்கள் இருப்பாங்க. ரைட்டா? அவங்கக்கிட்ட போய் நீங்கள் கேட்டீங்க, என்னை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 80% கரெக்டாக சொல்லுவாங்க. உங்கள் கையை பார்த்து கேட்டிருக்கீங்களா? போய் கேட்டு பாருங்கள். பீச் பக்கம் இல்லை வேறு எங்கேயாவது பக்கம் போய் கேட்டிங்கன்னா 80% கரெக்டாக சொல்லுவாங்க. ஆமாம் போலகுது, எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்? ஆமாம்ல, எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. அப்போ அவங்கெல்லாம் தீர்க்கதரிசிகளா? நான் கேட்குறேன். உங்களுடைய பழைய வாழ்க்கையில் இருக்க சம்பவங்களை சொல்கிறாங்க. உங்களுக்கு அடிபட்டிருக்குமே அப்படின்வாங்க. ஆமாம், எத்தனையோ வாட்டி அடிபட்டுச்சு. முட்டியில் அடிபட்டிருக்குமே அப்படின்னு. முட்டியில் அடிப்படாதவங்க யாருன்னா இருக்கீங்களேங்க? முட்டியில் அடிபட்டிருக்கு 1, முட்டியில் அடிபட்டிருக்கு 2, முட்டியில் அடிபட்டிருக்கு 3, அந்த பக்கம் முட்டியில் அடிபட்டு 4, 5, 6. இதில் இப்போ என்ன இருக்குது? முட்டியில் அடிபட்டா நான் கேட்குறேன். எல்லாருக்கும் உடனே எல்லாரும் ஆஹா நம்மள தான் சொல்கிறார் போலகுது முட்டியில் அடிபட்டது அப்படின்னு. பாருங்க, தீர்க்கதரிசிகள் யார் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பவர்கள் தான் தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. என்கிட்ட நிறைய பேர் வாங்க அந்த தீர்க்கதரிசி போய் பார்க்கலான்னு வாங்க. நான் சொல்வேன், எப்போ சொல்வதை தான், ஆண்டவர் ஒரு வேளை அந்த தீர்க்கதரிசி கிட்ட பேசி பாஸ்டர் பென் சுரேஷ் போய் பாரு அப்படின்னு சொன்னார்னா அவரே வரட்டும். நான் போய் தீர்க்கதரிசியை போய் பார்த்து என்னங்க ஐயா ஆண்டவர் தான் சொன்னாரா? போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி கேட்கக்கூடாது. கரெக்டாக இல்லையா? போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி தபால் எதாவது வந்துச்சா, எனக்கு லெட்டர் எதாவது வந்துச்சா, அவசர செய்தி எதாவது வந்துச்சா, டெலகிராம் அந்த காலத்தில் கேட்பாங்க. அடிக்கடி போஸ்ட் ஆஃபீஸில் போய் நின்றுப்பாங்க சில பேர்லாம், ஏதாவது செய்தி வந்துச்சா எனக்குன்னு. இது கிடையாது. தீர்க்கதரிசிகள் ஆண்டவர் உருவாக்குவது ஏன்? அவருடைய வார்த்தையை கொடுப்பதற்காக தான்.
ரைட்டா? இன்றைக்கு அது குறி சொல்லும் வியாபாரமாக மாறிவிட்டு அது தவறான, ரைட்டா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ரைட்டா, இந்த இடத்தில் பிதாவானவர் அவரை பார்த்து நீ போய் தீர்க்க தரிசனம் சொல்லு என்கிறார். அப்ப ஜீவன் எதில் இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. பாருங்க, ஆதியாகமம் புத்தகத்தில் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது? படிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். பாருங்க, ஆண்டவர் நம்மை எதனால் உருவாக்கினார்? மண்ணினாலே உருவாக்கினார். எங்கள் அப்பா அடிக்கடி திட்டும் போது மூளை இல்லைன்னா களிமண்ணா இருக்கு அப்படின்னு கேட்பார். எனக்கு அப்போ புரியல. அப்போ வேதத்தை படிக்கும்போது தான் தெரிஞ்சு உண்மையாலே ஏதோ ஆண்டவர் உருவாக்குனது அந்த மைக்கு ஆன் பண்ணாதீங்க, அது ரொம்ப கொடுமையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன்னை நான் களிமண்ணில்தான் உருவாக்கினேன் என்றார். களிமண்ணிலிருந்து உருவாக்கின ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன? நமக்கு ஹல்லேலூயா, நமக்கு சுவாசத்தை, ஜீவனை தருகிறார். அப்போ நமக்கு ஜீவன் எதிலிருந்து வந்தது? எப்படி மூச்சு விடுறோம்? எப்படி ஜீவன் வந்தது இந்த சரீரத்திற்கு? வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? கர்த்தரால் தான் அந்த ஜீவன் வந்தது. கரெக்டா இல்லையா? God only gives life. ஜீவனை கொடுக்க முடியும் ஆண்டவரால் மட்டும்தான். இன்றைக்கு சயின்டிஸ்ட் ஏராளமான காரியத்தை கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள். குளோனிங் டெக்னாலஜி கூட வந்துச்சு. கரெக்டா இல்லையா? குளோனிங்கில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆட்டுக்குட்டி போல் இன்னொரு ஆட்டுக்குட்டியை உருவாக்குறாங்க. ஒரு 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 ரேட் போல் இன்னொரு ரேட்டை உருவாக்குறாங்க. இதெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் இன்னும் ஜீவனை கொடுக்கக்கூடிய பலன் அவர்களுக்கு இல்லை என்பதை சயின்டிஸ்டுக்கு நல்லா தெரியும். We cannot give life. ஜீவனை சரீரத்திற்கு கொடுக்க முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் ஜீவனை கொடுக்க முடியும். அல்லேலூயா. இறந்து போன சரீரமாய் இருந்த எல்லாரையும் லாசரு அன்றைக்கு 4 நாள் ஆகிவிட்டது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. 4 நாள் ஆகிவிட்டதே என்று சொந்த தங்கை அக்கா சொல்கிறார்கள். ரபி போவாதீங்க, 4 நாள் ஆகிவிட்டது என்று. அவர்கள் யோசித்தார்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே போய் அழுவதற்கு போயிருக்கிறார். அந்த கல்லறையாண்டு போய் நின்று அவர் அழ விரும்புகிறார் என்று நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் ஜீவனை கொடுக்கிற ஆண்டவர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் லாசருவை 4 நாள் மரித்த பிறகு கூட கல்லறையிலிருந்து உயிரோடு அவனை எழுப்புகிறார். ஹல்லேலூயா. அப்பாருங்க, ஜீவனை கொடுக்கக்கூடிய பலன் இருக்கும் யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நமக்கு ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. சுவாசத்தை, களிமண்ணாக இருந்த நம்மை ஆண்டவர் சுவாசம் அவர்தான் தந்தார், ஜீவனை அவர்தான் தந்தார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, பிரெத் ஆஃப் லைஃப், ரைட்? த பிரெத் ஆஃப் லைஃப் எங்கிருந்து வருகிறது? ஆண்டவரத்தில் தான் வருகிறது. படிங்க இன்னொரு வசனம், யோவான் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்ப பாருங்க, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் அந்த சுவாசத்தை அவர்கள் மேல் ஊதினார். The breath of the Holy Spirit. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் உயிர்த்தெழுந்து வந்தவுடன் செய்த காரியம் இதுதான். ஆண்டவர் உயிர்த்தெழுந்து வந்தவுடன் சீஷர்களை பார்த்து அவர் ஜீவனை ஊதினார், அவர்கள் மேல் சுவாசத்தை ஊதினார், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள்.
அப்போ பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இருக்கிறவர்கள் யார்? அவர் உலர்ந்த எலும்புகளாக இருக்கிறார்கள். ஒரு ட்ரை போனுக்கு ஜீவன் இல்லை, உயிர் இல்லை அப்படின்னா அவர்கள் பரிசுத்த ஆவியானவர் இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் நம் வாழ்க்கையிலே அசைவாடவில்லை என்றால், நம்ம வாழ்க்கையில தங்கவில்லை என்றால், நமக்குள்ளே வாசம் செய்யவில்லை என்றால், நமக்குள்ளே கிரியை செய்யவில்லை என்றால், நாமும் உலர்ந்த எலும்புகளாக தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகளாக இருக்கக்கூடாது என்கிறார் ஆண்டவர். நீ பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழு என்கிறார். ஹல்லேலூயா. அப்பாருங்க, இன்றைக்கு ஆவியானவருக்கு நம் வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்கணும். கர்த்தருடைய வார்த்தை ஜீவனை கொடுக்கிறது. ஆண்டவர் நமக்கு களிமண்ணாக இருந்த நமக்கு முதல் ஆண்டவர் தான் சுவாசத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து தான் ஜீவனை ஃப்ரம் த கிரியேஷன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஜீவனாக இருக்கிறார். கரெக்டாக இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு ஜீவனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் உயிரோடு இருக்கலாம், ஆனால் வித்தவுட் ஹோலி ஸ்பிரிட் இட் இஸ் நாட் லிவிங். நம்ம நல்ல உயிரோடு இருந்து நடந்து கொண்டு போய்கொண்டு எல்லாமே செய்து கொண்டிருக்கலாம், அது வாழ்வதில்ல. தட் இஸ் நாட் லிவிங். Without the Holy Spirit you are not living a correct life. ஏனென்றால் he is the guide. பரிசுத்த ஆவியானவர் தான் உனக்கு ஜீவனை கொடுத்து உன்னை நடத்துகிறார். ஆவியானவர் வழி நடத்தல் இல்லை என்றால் உன் வாழ்க்கையிலே நீ சரியான திசையில் நடக்க முடியாது, சரியான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருடைய வாழ்க்கை உன்னுடைய கர்த்தருடைய வார்த்தை உன் வாழ்க்கையிலே உனக்கு வெளிப்படாது. அப்போ ஆவியானவர் நமக்கு எவ்வளவு அவசியம். கர்த்தருடைய வார்த்தை ஆவியானவர் நமக்கு அவசியமாக இருக்கிறது. உலர்ந்த எலும்புகளை பார்த்து ஆண்டவர் சொல்லும் வார்த்தை இதுதான், இதற்கு ஜீவனை கொடுப்பேன், நான் கொடுக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அதற்கு தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கிறார், போய் தீர்க்க தரிசனம் சொல்லு என்று. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்வது இதுதான். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிங்க. அதுக்கு முன்னாடி யோபு 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோபு 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பார்த்தீங்களா? தேவனுடைய ஆவியானவர் என்னை உருவாக்கினார். யார் உருவாக்கினது நம்மை? யார் நம்மை உருவாக்க முடியும்? Who can create us? Who can form us? The Bible says the Holy Spirit, the Spirit of God can form us, can create us. Hallelujah. அப்ப தேவ ஆவியானவர் தான் நம்மை உருவாக்குகிறார். இதுதான் ரொம்ப தெளிவாக யோபுக்கு நன்றாக புரிந்துவிட்டது. எனக்கு சொத்து இருந்தது, இப்போ இல்லை. எனக்கு குடும்பம் இருந்தது, இப்போ இல்லை. எனக்கு நல்ல சுகன்பலன் இருந்தது, ஆனால் இப்போ வியாதி, உடம்பெல்லாம் வியாதி. ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு இருக்கிறான் யோபு. ஆனால் ஆண்டவரை பார்த்து அவன் சொன்னது, எனக்கு ஜீவன் தர வேண்டும் என்றால், என்னை உருவாக்க வேண்டும் என்றால் அது கர்த்தருடைய ஆவியால் மட்டும்தான் நடக்கும் என்று அவன் புரிந்து கொண்டான். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு எவ்வளவு அவசியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் நாம் பார்க்கிறோம், கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியார் நமக்கு ஜீவனை கொடுக்கிறார். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிங்க. ஆமா. கர்த்தர் ஆண்டவர் சொல்வது, திருடன் திருடவும் கொள்ளை கொள்ளவும் மற்ற காரியத்துக்கு தான் வருகிறான், ஆனால் நான் ஜீவனை கொடுப்பது, ஐ ஹவ் கம் டு கிவ் லைஃப் என்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஜீவனை கொடுப்பதற்கு தான் ஆண்டவர் வந்திருக்கிறேன் என்கிறார். அப்ப ஜீவனை கொடுக்கும் ஆண்டவர் யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஹல்லேலூயா. அப்ப இந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து எசேக்கியேலுக்கு ஆண்டவர் சொன்னது இதுதான், தீர்க்க தரிசனம் சொல்லு. நீ தீர்க்க தரிசனம், கர்த்தர்
கர்த்தருடைய வார்த்தையை அந்த உலர்ந்த எலும்புக்கு வெளிப்படுத்து, அது ஜீவனோடு வரும். அது உயிர் தெழுந்து சதையும் நரம்பும் தோல் எல்லாமே சேர்ந்து உருவாகி ஜீவனோடு எழுந்து நிற்கும் என்று. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்வது இதுதான். ஏன் சொல்கிறார் என்றால், ஆண்டவரே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறார். யோவான் 14 அதிகாரம் 6 வசனத்தில் சொல்கிறார், ஆண்டவர் எனக்குள்ளே ஜீவன் இருக்கிறது, நானே ஒரே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று யோவான் 14 அதிகாரம் 6 வசனத்தில் ஆண்டவர் இதை தான் சொல்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவரே ஒரே வழியாய் இருக்கிறார். If you want life, if you want the Spirit of God to activate in your life, if you want a healthy life, இறந்து போன காரியங்கள் மறுபடியும் உயிரோடு உன் வாழ்க்கையில் எழுந்து கொள்ள வேண்டுமா? அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஜீவனை கொடுக்க முடியும் என்று தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இந்த நேரத்தில் நாம் கேட்க வேண்டியது என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்க வேண்டியது ஜெபம் செய்வது, ஆண்டவரே எனக்கு ஜீவனை தாங்க, இறந்து போன காரியங்களை மறுபடியும் உயிரோடு எழுப்பித்தாங்க என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து நாம் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா, 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 பிரைஸ் காட். பாருங்க, மறுபடியும் எசேக்கியலுக்கு நாம் போகலாம். எசேக்கியலுக்கு மறுபடியும் போகலாம். இந்த எசேக்கியல பார்த்தீங்க அப்படின்னா 36 அதிகாரத்தில் நாம் பார்த்தது, போன வாரம் கூட பார்த்தோம். 36 அதிகாரம் 7 வசனம் 8 வசனத்தில் ஆண்டவர் சொன்னது இதுதான். என்ன சொல்கிறார்? பாருங்க, ஆண்டவர் சொல்வது இதுதான். ஆண்டவர், ஹல்லேலூயா, உங்களை நான் உருவாக்குவேன், நீ அவமானத்தில் போக மாட்டாய். You will not be ashamed. But those who said nothing will happen, எதுவும் நடக்காது, இது முடிந்தது என்று புறஜாதிகளோ யார் இருந்தாலும் வெளியே இருக்கிறவர்கள் இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது என்று சொன்னவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கும் போது அதே 37 அதிகாரம், எசேக்கியேல் 37 அதிகாரம் 7 வசனம் படிங்க. தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது, மைக்கேத்து படிங்க. தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது ஒரு சத்தத்தை அவன் கண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் சொன்னார், எசேக்கியேல் நீ போய் தீர்க்க தரிசனம் சொல்லு என்று. எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் சொல்வதற்கு யோசித்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவர் சொன்ன உடனே அந்த எலும்புகளை பார்த்து அவன் தீர்க்க தரிசனம் சொன்னான். தீர்க்க தரிசனம் எல்லாம் என்ன? கர்த்தர் சொல்லும் வார்த்தையை சொல்வதுதான் தீர்க்க தரிசனம். அப்ப தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது அங்கே ஒரு சத்தம் உண்டாகினது. என்ன சத்தம்? படிங்க. பாருங்க, ஒவ்வொரு எலும்புகளும் தன் எலும்புகளோடு சேர்த்து கொண்டது அசைவு உண்டாகினது. என்ன அசைவு? எலும்புகளாம் அதோடைய எலும்புகள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து, ஒவ்வொரு எலும்புகளும் ஒன்றாய் சேர்ந்து எலும்புகள் எல்லாம் ஒன்றாய் ஒரு எலும்பு கூடாய் வந்து நின்றது. அதுதான் சத்தம் அங்கே உண்டாகினது. ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் உடைய வார்த்தை உண்டான பொழுது உலர்ந்த எலும்புகள், தனித்தனியாக விழுந்திருந்த எலும்புகள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து ஒன்றாய் நின்றது. ஹல்லேலூயா. மேற்கொண்டு படிங்க. பாருங்க, சரீரம் உண்டாகிற்று. அந்த எலும்புகளாக இருந்தது. ஆனால் தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே எலும்புகள் எல்லாம் ஒன்றாகி வந்துவிட்டது. எலும்புகளெல்லாம் ஒன்றாகி வந்துவிட்டது மட்டுமில்லாமல் அதன் மேல் சதை வந்துவிட்டது. ரைட்டா? அந்த டெண்டான்ஸ், நரம்புகள் வந்துவிட்டது. நரம்புகள் வந்த பிறகு என்ன நடந்தது? அதன் மேல் தோல் வந்துவிட்டது. ஹல்லேலூயா. கரெக்டா இல்லையா? தோல் வந்துவிட்டது, எல்லாம் வந்துவிட்டது. அந்த சரீரம், எலும்பாக இருந்த சரீரத்தின் மேல் சதை, நரம்பு, ரத்தம் எல்லாம் வந்துவிட்டது.
ஒரே ஒரு காரியம் வராமல் இருந்தது. என்ன காரியம்? ஆனாலும் ஜீவன் வராமல் இருந்தது. ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாமல் இருந்தது. ஹல்லேலூயா. அப்பாருங்க, ஜீவன் இல்லாமல் இருந்தது. கர்த்தருடைய வார்த்தை வந்தது, எல்லாம் சரியாக ஆகிவிட்டது என்று எசேக்கியேல் நினைத்திருக்கலாம். எசேக்கியேல் ஆஹா வந்து விட்டது, எல்லாம் வந்து விட்டது. ஆனால் அதில் ஜீவன் இல்லாமல் இருந்தது. ஜீவன் இல்லாமல் இருந்தது. ஏதோ கைக்குடி வருகிறது என்று பார்த்தான். நம்பிக்கை வந்து நமக்கு நம்பிக்கையோடு ஆண்டவரை பார்த்தோம், எல்லாம் சரியாக வந்து கொண்டிருக்கிறது என்று நம்பினான். ஹல்லேலூயா. ஆஹா வந்து விட்டது, ஓகே ரைட். ஆனால் அதற்கு இன்னும் ஜீவன் வரவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். மறுபடியும் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்வது என்ன? சொல் பாருங்க, படிங்க. தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படி இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல். ஆண்டவர் சொன்னது இதுதான். முதல்ல உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லு என்கிறார். கரெக்டா இல்லையா? அடுத்தது ஆண்டவர் உலர்ந்த எலும்புகள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து, ஒரு சதைகள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து அதன் மேல் நரம்பு வந்து, அதற்கு அப்புறம் தோல் பட்டை எல்லாம் சரியாக வந்த பிறகு இப்பொழுது ஆண்டவரை பார்க்கிறான் எசேக்கியேல். ஆண்டவரே என்ன செய்வது என்று எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ஆவியை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லி என்கிறார். ஹல்லேலூயா. prophesy to the spirit and say come inside. அந்த ஆவியை பார்த்து சரீரத்துக்குள் உள்ளே வா என்று சொல், அது வரும் என்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஜீவனை கொடுக்க, சரீரத்தை கொடுக்க, உலர்ந்த எலும்புகளை கொடுக்க ஆண்டவர் சொல்வது இதுதான். ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லும் விஷயங்களை ஏற்றுக்கொள். ஆண்டவர் தான் ஜீவன் உனக்கு கொடுக்க முடியும், ஆவியானவர் தான் உனக்கு உருவாக்க முடியும் உன்னை என்பது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்வது இதுதான். படிங்க, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிங்க. 20. கிறிஸ்துவோ மரித்தோரில் இருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானவர். ஆமா, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து முதற் கனிகளின் ஒரு முதல் கனியாக, அவர் first fruit, he became the first fruit. He resurrected and became the first fruit. Hallelujah. அப்போ உயிர்த்தெழுதல் யார் முதல்ல, யார் அதை அந்த ப்ராசஸ்குள்ள வந்தது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் முதற்கனியாக உயிர்த்தெழுதலை கொண்டு வந்தார். உங்கள் வாழ்க்கையில உயிர்த்தெழுதல் வேண்டுமா? உங்கள் சரீரம் உயிர்த்தெழ வேண்டுமா? உங்களுக்குள்ளே ஜீவன் வர வேண்டுமா? புதிய வாழ்க்கை, புதிய திட்டங்கள் வேண்டுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இருக்கிறார். நம் ஆண்டவர், அவர் மூலமாக உங்களுக்கு ஜீவன் கிடைக்கும், உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும், உங்களுக்கு உயிர்த்தெழுதல் கிடைக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல் இருக்கிறது, ஆத்துமா உயிர்த்தெழுந்திருக்கிறது. ஒன்றே ஒன்றுதான், நம் சரீரம் மட்டும் நாம் உயிர்த்தெழ வேண்டும். அதுவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரும்பொழுது, 2ஆம் வருகையில் வரும்பொழுது, ரகசிய வருகை வந்து மத்திய வானத்தில் எக்கால சத்தத்தை ஊதும் பொழுது நம்முடைய சரீரம் மறுரூபம் ஆக்கப்படும். ஹல்லேலூயா. மறுரூபமாக்கப்பட்ட சரீரமும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் நம்மை உருவாக்குகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்பி வருகிறவர்கள் ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட்டதில்லை. அதனால்தான் வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உனக்கு போன வாரம் பார்த்தோம், உனக்கு நான் புதிய இருதயத்தை தருவேன், புதிய ஆவியை தருவேன். I will give you a new heart and a new spirit. ஹல்லேலூயா. இப்போதான் போன வாரம் தான் சொன்னேன், சண்டே ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன் நான். போன வாரம் செய்தி புதிய இருதயத்தையும் புதிய ஆவியையும் தருவேன். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல நாம் படிக்கிறோம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை நம் வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். படிங்க, எசேக்கியேல் அதே 37ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவீர்கள்.
பாருங்க, ஆண்டவர் என்னுடைய ஆவியை உனக்குள்ளே வைப்பேன், உனக்கு ஒரு புதிய நிலத்தையும் புதிய தேசத்தையும் புதிய காரியங்களும் உன் வாழ்க்கையிலே செய்வேன் என்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் புதிய இருதயம் தருகிறார், புதிய சரீரத்தை தருகிறார், புதிய ஆவியை நமக்கு தருகிறார். அதை தவிர ஆண்டவர் சொல்வது, நான் ஒரு புதிய நிலத்தை உனக்கு நான் தருவேன், இழந்து போன காரியங்களை மறுபடியும் உனக்கு நான் தருவேன் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்வது இதுதான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றும். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையை உருவாக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்பி வந்தவர்கள் ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட்டதில்லை. கடைசியாக ஒரு வசனம் படிங்க, கொலோசியர் 3ஆம் அதிகாரம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் படிங்க. ஹல்லேலூயா. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்வது இதுதான், மேலான காரியங்கள் மேல் உங்கள் இருதயத்தை வையுங்கள். செட் யுவர் ஹார்ட் ஆன் த திங்ஸ் above. ஹல்லேலூயா. படிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். கிறிஸ்துவுடன் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால், if you are in Christ, அப்போ என்ன பண்ணுமா? செட் யுவர் ஹார்ட் ஆன் த திங்ஸ் above. மேலான காரியங்கள், உலகத்தில் இருக்கும் கீழான காரியங்கள், சுற்றி இருக்கும் காரியங்கள் உன் இருதயத்தை வைக்காதே என்கிறார் ஆண்டவர். மேலான காரியத்தை பார்த்து வாழு, மேலே பார்த்து ஆண்டவரை நோக்கி பார்த்து வாழ கற்றுக்கொள். ஆண்டவர் உன் இருதயத்தை ஆண்டவருக்கு தா. புது ஆத்துமா, புது சரீரம், புது ஜீவனை கொடுக்கிறவர் ஆண்டவர். அவருக்கு நீ ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் உன் வாழ்க்கையை மாற்றுகிறார். மேலான காரியத்தை விரும்புங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் மேலான காரியங்களை அவருடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும் என்பதை விரும்புங்கள். உலக பிரகாரமான காரியங்கள் நம்மளை எங்கும் கொண்டு போய் சேர்க்காது. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய காரியம் நமக்கு ஜீவனை தரும், வாழ்க்கையை தரும். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஜெபிப்போம். எல்லா கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லா கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே, உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே, உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகி செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொருதென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொழுதென்னை நினைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும்
என் வாழ்விலே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவர் எங்கள் வாழ்க்கையில போதும் ஆண்டவரே. நீர் ஒருவர் எங்கள் வாழ்க்கையில போதும் ஆண்டவரே. உயிரோடு கர்த்தாவே எழுப்புகிற ஆண்டவர் நீர் ஒருவரே. உலர்ந்த எலும்புகள், ஜீவன் இல்லாமல் இருக்கும் உலர்ந்த எலும்புகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே அப்பா உயிரோடு எழுப்புகிறீர். எங்கள் வாழ்க்கை நம்பிக்கை இல்லாமல் இருந்தது, ஒன்றும் இல்லாமல் இருந்தது. யார் எங்களை காப்பாற்றுவார்கள், யார் இந்த காரியத்தை செய்வார்கள், எங்களுக்காக யார் வருவார்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் ஜீவனை கொடுக்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்களை உருவாக்குகிறார். அவர் எங்களை மீட்பார், எங்களை ரட்சிப்பார். உலர்ந்த எலும்புகளாக இருந்தாலும் ஜீவனை பெற்றுக் கொள்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக எங்கள் பிதாவின் ஒரே குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நாங்கள் ஜீவனை பெற்றுக் கொள்கிறோம். We have life in Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு அவர் ஜீவனை கொடுத்து நமக்கு ஜீவனை அவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரே எங்கள் வாழ்க்கையை நீர் மாற்றுகிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. புதிய இருதயத்தை தந்திருக்கிறீர், புதிய ஆவியை தந்திருக்கிறீர், புதிய சரீரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எங்களோடு இருக்கும் ஆண்டவரே, எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருக்கிற ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம். நாளுக்காக நன்றி. வழிநடத்தி பலப்படுத்தும் வந்திருக்கிற அனைவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாருக்கும் நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் கர்த்தாவே தேவரே ஆரோக்கியத்தோடும் இருக்க நீர் கிருபை தாங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பாதிரி குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஊழியங்களை அப்பை தாங்கி பிடிங்க ஆண்டவரே. எங்கள் வேலைகளையும் எங்கள் கரியரையும் கரத்தில் கொடுக்கும் ஆசீர்வதித்து பலப்படுத்தும். ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானவருடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.